Minasan, konnichiwa. If you're new to my channel, hajime mashite. என்னடா ஏதோ புது பாஷையெல்லாம் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பயணங்கள் சீரீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். பயணங்கள் சீரீஸில் கண்டிப்பாக ட்ராவல் வீடியோஸ், vlogs இது எல்லாமே இருக்க தான் போகுது. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி என்னோட லைஃப் அப்டேட்ஸ், ஜேர்னிஸ் இது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் பயணங்கள் சீரீஸ் இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்னோட 30 days ஜாப்பனீஸ் ஜேர்னி பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் நான் லேர்னிங் ஜாப்பனீஸ் பிஃபோர் காலேஜ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 13 நாள் ஜாப்பனீஸ் படிக்கிறது என்ன, டெய்லியும் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது என்ன, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது என்ன, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு யூடியூப்பில் மற்ற வீடியோஸ்க்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் அண்ட் வியூஸ் கூட இந்த வீடியோஸ்க்கு கிடைக்கல. ஹவவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதனால் நான் 30 days தொடர்ந்து ஜாப்பனீஸ் படித்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் டே 13க்கு அப்புறம் நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹானஸ்ட்லி இது ஏன் தப்பு தான். வியூஸ் வருதோ வரலையோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. நம்ம ஒரு வேலையில் இறங்குறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்றதுக்காக இமீடியட்லி நம்ம அதுலேருந்து ஸ்டெப் பேக் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக? ஸோ பரவாயில்ல, இது எல்லாமே ஒரு லெசன் தான். ஏன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு மொக்க கதை. என்னென்னா ஒரு ரேண்டம் ஈவினிங் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த மாதிரி காலேஜ்லலாம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னோட காலேஜ் நான் போய் விசிட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு தோணுனது என்னென்னா, நம்ம இப்போ லீவில் தானே இருக்கோம், காலேஜ் போகிறதுக்குள்ளே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். அப்போ காலேஜ் போயிட்டு நம்ம அந்த லாங்குவேஜ் எடுத்து படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான். எனக்கு அப்போ ஜப்பான் பற்றியோ இல்லை ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பற்றியோ எதுவுமே தெரியாது. நான் அனிமே கூட பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து ஜப்பான் பற்றி, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பற்றிலாம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். And eventually I really fell in love with your culture and the Japanese language sounds and the spoken. And அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து நான் ஜாப்பனீஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இனிஷியலி இதை ஒரு சேலஞ்சாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது. என்னோட ஆக்சுவல் டே 2 அன்னைக்கு தான் எனக்கு ஏன் இதை நம்ம ஒரு 30 days சேலஞ்ச் மாதிரி பண்ணி அதை போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இந்த 30 daysல என்னால் என்னெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சுது, நான் இதெல்லாம் படித்தேன் அப்படின்னா 46 பேசிக் ஹிராகானா, 46 basic katakana, 50 basic kanji and 30 grammar point, 30 everyday phrase. இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. கம்ப்ளீட்டாக எல்லாமே ஞாபகம் இல்லை, பட் ஓரளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்மளுக்கு சும்மாவே ஒன்று ஞாபகம் இருக்காது. இதில் ஒரு புது லாங்குவேஜ், அதுவும் இந்த ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னும் போது சும்மா நம்ம அப்படியே படிச்சுட்டு விட்டோம்னா சுத்தமாக எல்லாமே மறந்துடும். நம்ம ஆக்டிவாக ரீகால் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி ரீகால் பண்ணி ஏதோ நான் ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டே 1ல் எனக்கு ஜாப்பனீஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்ததுக்கும் இப்போது என்னால் ஒரு பேசிக் கான்வர்சேஷன் மேனேஜ் பண்ண முடியுது, சிம்பிள் சென்டென்சஸ் எழுத முடியுது, ரீட் பண்ண முடியுது. என்ன லிசனிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. நம்ம 30 daysல ஃப்ளூயண்ட் ஆகுறது அப்படின்றது நம்மளோட கோல் கிடையாது. ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட கோலாக இருந்துச்சு. அண்ட் அதை நான் பண்ணிட்டேன். எனக்கு இந்த 30 நாள்லையுமே ரொம்ப கடினமாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான். பிகாஸ் நம்ம எவ்ரிடே லைஃப் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சில நாட்கள் எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு, சில நாட்கள் எனக்கு தோணலை. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி என்ன ஒரு விஷயம்னா, நான் எங்கள் அப்பாவோடைய ஒரு 8 வருஷம் பழைய ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபோனில் கிளாரிட்டியே சுத்தமாக இருக்காது. அதனால் நான் டெய்லியும் இந்த 30 நாளுமே என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் வாங்கி அதில் வீடியோ ஷூட் பண்ணி அதை என் ஃபோனுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அதில் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸை திரும்பியும் எங்கள் அம்மா ஃபோனுக்கு அனுப்பி அதில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எப்பா எனக்கு ஒரு வழி ஆகிடும். அதெல்லாம் தாண்டி எப்படியோ நான் தொடர்ந்து இந்த 30 நாளுமே படித்து இன்ஸ்டாகிராம்லேயாச்சும் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது I really feel grateful and உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் டு த மெயின் பார்ட், பிடிஎஃப். நான் இந்த 30 daysல என்னெல்லாம் படித்தேன், எப்படிலாம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் கைஸ், பிடிஎஃப்ல 61 பேஜ் இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு 61 பேஜா அப்படின்னு பார்த்து பயந்து ஓடிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளைக்குமே 2 பேஜ் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 வெக்காபுலரி, ஒரு கிராமர் பாயிண்ட், ஒரு எவ்ரிடே ஃப்ரேஸ், 2லேருந்து 3 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், அதுக்கப்புறமா ஹிராகானா முடிகிற வரைக்கும் ஹிராகானா, கத்தாகானா, காஞ்சி இது எல்லாமே இருக்கும். டெய்லியும் படிக்கிறத லவுடாக சொல்லி பாருங்கள். சைட் பை சைட் நீங்களும் நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க.
30 டேஸ்க்கு 30 பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்காஸ்ட் வந்து லிசன் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் சாப்டர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அனிமே லவர், ஜாப்பனீஸ் லாங்குவேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக இஃப் யூ ஆர் பிளானிங் டு டேக் JLPT N5 அப்படின்னா உங்களோட பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பிடிஎஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நானுமே இதுக்கப்புறமா JLPT N5க்கு ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக புக் வாங்கி வச்சுருக்கேன். அந்த புக் யூஸ் பண்ணி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறேன், அந்த புக் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நீங்களும் என் கூட இந்த ஜேர்னலில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொரை கரமோ கம்பரிமாஸ் மித்த கொரத்த அரிகாத்தோ மத்தானே.